ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சாரி சேலஞ்சில் 2வது நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வீடியோ எடுக்க டைம் இல்லை. நான் காலையிலே குளிச்சு எடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இன்னைக்கு என்ன வேலை பார்க்க போறோம் அப்படின்னா, மாடியில் வந்து இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த தொட்டியில இருக்க மண்ணெல்லாம் மாற்றி எடுத்து கிளீன் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள மாடியில் இருக்க ரூமுக்குள்ள செல்ஃபில் அவ்வளோ துணிகளும் கலைஞ்சு கிடக்கு. நம்ம துவைச்சி எடுத்து எடுத்து கொண்டு போட்ட துணி அப்படி இருக்கு. அதனால அதை எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சுட்டு வரணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. இன்னைக்கு காலையிலே வந்து காலேஜுக்கு சாப்பாடு கொடுத்து விடுறதுக்காக சிம்பிளாக சாதம் வடிச்சிட்டு முட்டை ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். நிறைய காய்கறி எதுவுமே போடலை. வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு முட்டையும் நம்ம வந்து அடித்து ஊற்றி கிண்டிட்டு சோறு போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2 வாழைக்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் மசாலா போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி ரைஸுக்கு இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் வந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணிகள் எல்லாம் அழுக்காக இருக்குது. அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போடணும். இது கீழே வந்து ஒரு போர்வை அழுக்காக இருக்குது. போர்வை, டவல், அப்புறம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னே கட்டியிருந்த சேரீ எல்லாமே இதெல்லாம் எடுத்துகிட்டு மாடியில் மிஷினில் போட்டு விடலாம். சேரீ வந்து கையால் தான் துவைப்பேன். இன்றைக்கி போர்வை, டவல் எல்லாம் துவைக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து புதினா எல்லாம் வந்து எடுத்துட்டு இந்த தண்டை வந்து தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து வேர் வளர்ந்து வந்திருக்கு. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் மோசமாக ஆரம்பிச்சிட்டு, இதுல வந்து வளராதது எல்லாமே கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டு, இந்த வளர்ந்தது எல்லாம் பாருங்க. வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து வெயில் இல்லை. வந்து இது மரம் மண்ணுல வச்சாதான் அது இலெல்லாம் நல்லா தெளிவா வரும். அதனால இதை வந்து எடுத்து மாடியில கொண்டு ஒரு தொட்டியில மாத்தி வச்சுக்கிட போறேன். இது வந்து புதினா நல்லா வரும். நான் முன்னாடி இந்த மாதிரி வச்சு நட்டுலாம் வச்சிருக்கேன். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா எனக்கு தான் பராமரிக்க முடியல. அதனாலதான் இது வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாம இப்ப அப்படியே வச்சிருக்கேன். பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு. இதை வந்து இது அவ்வளோத்தையும் அப்படியே நட்டு வைக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டா மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு அப்பப்போ. அதனால இந்த கிளைமேட்ல வச்சா சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். மாடிக்கு எடுத்துட்டு போவோம். ஹாய் குட்டீஸ், என்ன தெரியும் எல்லாரும்? பேர் இங்க இருந்து மஞ்சள் பேரு ஐ பயந்த மாதிரியே சீன் போடுவா. சீன் போட்டுட்டு ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி அப்படியே பம்மி போய் நிக்கிறது. ஆள் பக்கத்துல வந்தா போதும் சைலண்ட் ஆயிடுவாங்க. இல்லைன்னா ஒரே கிட்ட 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 கிட்டன்னு சத்தம் போட்டு வாழை பிடிச்சு பிடிச்சு இழுத்து சண்டை போட்டு. சாயந்தரம் காய போட்டு துணி எல்லாம் நல்லா காஞ்சிட்டு இதெல்லாம் எடுத்து மடிக்கணும். பாருங்க கொஞ்சம் நாளைக்கு நல்லா வெயில் அடிக்க சூப்பரா இருக்கு. வெயில் அடிச்சா அழகா தானே இருக்கு. காத்து வேற கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கு. நேற்று சாயந்தரம் நல்லா காத்து அடிச்சிடலாம். கழுவி வச்சிருந்த பக்கெட்லாம் எடுத்து ஒரு பக்கம் வைக்கணும். ஐயோ மறுபடியும் அதுல அழுக்கா இருக்கு பக்கெட்ல. பாருங்க காய போட்டிருந்த துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடியே இல்ல 2-3 சாரி வந்து மடிக்காம இருந்தது எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இது அவ்வளவு மடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த செல்ஃபு பாருங்க, இதெல்லாம் வச்சு அப்படியே கொஞ்ச நாள் ஆயிட்டு இது இன்னும் ஒருக்கா எடுத்து நல்லா தூசி தட்டிட்டு மறுபடியும் வைக்கணும். இது அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து ரேட்டு கூட வாங்குற துணிகள் எல்லாமே இப்படிதான் இருக்குது. 1-2 நாள் உடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கு. இது வந்து அவங்க எப்போ உடுக்குறதுன்னே தெரியல. இந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சதுதான். ஆனாலும் ஒண்ணுன்னா உள்ள இருந்து உருவி உருவி எடுப்போம் பாருங்க, எல்லாமே இதாயிட்டு. அப்புறம் இந்த செல்ஃப் வந்து இந்த ஒரு பக்கம் மடிச்சு இருக்கு, ஒரு பக்கம் கலைஞ்சு கலைஞ்சு இருக்கு. இது எல்லாத்தையும் இன்னைக்கு நீட்டா எடுத்து அடுக்க போறோம் நானே மகளும். கீழே இருக்க செல்ஃப் நீட்டா இருக்கு. பையனோடது பாருங்க நீட்டா இருக்கிறது மடிச்சு வச்சது. நீயே மடிச்சு வச்சா? உண்மையாவா? ஐயனா அவன் தான் மடிச்சு வச்சேன்னு நினைச்சேன். சரி சரி சரி, அது அவன் மட்டுமே எடுத்து யூஸ் பண்றதுனால நீட்டா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் எடுத்து நிறைய தேவையில்லாத துணி இருக்கு உள்ள. உள்ள வந்து நிறைய தேவையில்லாத துணி எல்லாம் எடுத்து ஒதுக்கணும். அப்பதான் இந்த செல்ஃப்ல யார் யார் துணி எங்க இருக்கு பார்க்க முடியும். போர்வெல்லாம் உள்ள வைக்க போட்டாச்சு. டைம் வந்து செட் பண்ணியாச்சு. இது துவைச்சிட்டு இருக்க டைம்ல பாருங்க இந்த தூசி எல்லாம் அங்க கிடக்குது பாருங்க. இதெல்லாம் எடுத்து விட்டு ஒதுக்கணும். இந்த இடமும் இப்படிதான் இருக்குது. அந்த ஸ்டூல் வந்து ஒழிஞ்சு போயிருக்கு. அப்புறம் அங்க ஒரு உடஞ்ச ஸ்டூல் இருக்கு.
அதெல்லாம் எடுத்து ஒதுக்கணும். இது நேற்று கட்டியிருந்த சேரீ, இதை வந்து கையால் துவைக்கணும். சேரீ வந்து மிஷினில் போட மாட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இங்கே வந்து மீன் வந்து கொஞ்சம் 5-6 மீன் வந்து பிடிச்சி உள்ளே போட்டிருக்கான். அது ஒரு பக்கம் நீந்திட்டு இருக்கு. அதுக்குள்ள குஞ்சு எல்லாம் இந்த பக்கெட்ல இருக்கு. இதுவும் வந்து மாட்டாம வச்சிருக்கான், நிறைய அழுக்கா கிடக்கு, அதையும் மாத்தணும். உட்காரதும் போட்டுங்க. இல்ல உட்காரண்டா நீ இப்போ. நீ உட்காந்தேன்னா எப்படி நான் இது பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? இங்க எப்படி கிளீன் பண்ண முடியும்? நீ இங்க இதுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா துடைக்கணும். இந்த மீன் தொட்டிக்குள்ளே ஒரு மணி பிளான்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அது நல்லா வேர் வந்துருந்து. அதை எடுத்து என் மகன் இதுக்குள்ளே கொண்டு போட்டா. அதை போட்டதுமே வந்து அந்த வேரில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து இந்த மீன் எல்லாம் அழகாக சாப்பிட்டுட்டு போய் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என் மகளுக்கு ஒரு சந்தேகம், இது வேரை திங்குதா இல்லை வேரில் இருக்க அழுக்க திங்குதா அப்படின்ட்டு எடுத்து பார்த்துட்டு, வேறு நல்லா சுத்தம் பண்ணி தந்துருக்குமா அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா. மறுபடியும் இப்போ தொட்டிகளில் இருக்க மண்ணெல்லாம் தட்டி எடுத்து மாற்றி சரி பண்ணி வைக்கணும். ரொம்ப நாளாகவே இதெல்லாம் கவனிக்கவே இல்லை, அதனால் அப்படி அப்படியே கிடக்கு. இது வந்து நம்ம விறகடுப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துட்ட கொஞ்சம் மண்ணெல்லாம் சேர்ந்துருந்து அந்த அடுப்பெல்லாம் எடுத்து மாற்றிட்டு அங்கனையே வந்து அந்த சும்மா இருக்க தொட்டியில் உள்ள மண்ணெல்லாம் தட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன தொட்டிகளுக்கு ஒவ்வொன்றா மாற்றி வைக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் மணத்தக்காளி முளைச்சாலும் முளைக்கும். எப்படி இதுக்குள்ளே விற்று இருந்துச்சு, அதை கிண்டி போட்டிருந்தேன். அதாவது முளைச்சாலும் முளைக்காதான், ரொம்ப கிட்ட இல்லை. இது மணத்தக்காளி கீரை இந்த இது முடக்கத்தான் கீரை வரவே மாட்டேங்குது இப்போ கொஞ்சம் நாளாக. இப்போ இந்த சின்ன சின்ன தொட்டிகளில் வந்து புதினா இருக்குது பாருங்க, அது வந்து வேறு நல்லா இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கேன். முன்னாடி சும்மா கண்ட மெனிக்கு கொண்டு ஊனி வச்சாலும் அது பாட்டுக்கு தழுத்துட்டு இருக்கோம். இப்போ என்னன்னே தெரியலை, நம்ம எவ்வளோ பார்த்து பார்த்து வச்சாலுமே வளரவே மாட்டேக்கு. வேறு அடுத்த நாள் வந்து அதை ஒழுங்காக பராமரிக்கிறதும் இல்லை, அதுவும் ஒரு காரணம் இருக்குது. வேலை வேலை அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்துருவோம், இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குறதே இல்லை. அதனால என் மக பொறுப்பில் விட்டேன் அப்படின்னா அவளே அழகாக வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி சூப்பராக வளர்த்துருவாள். அதனால தான் அவள் வச்சாலே இப்போ கொஞ்ச நாளாகவே அது வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஒரு தொட்டியில் வந்து மணி பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சின்ன 2 தொட்டிலையும் புதினா இலை வச்சுருக்கேன். அப்போ இன்னொரு மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் இருக்குது. காமெடி பண்ணாதம்மா. காமெடி பண்ணதுக்கு நீ மட்டும் போதும். கீழே அவ்வளோ பெரிய கத்திரி வச்சு கடவுளே கடவுளே. சீடப்பா என் ஆசைக்கு நிமித்திரலாமா? நிமித்துங்க. ஒரு வழியாக அந்த சர்ஃப் எக்ஸல் லிக்விடோட டப்பா இருந்தது பாருங்க 2, அதை வந்து நான் என் ஐடியாவில் ஒன்றை கட் பண்ணேன், இன்னொன்று என் மகா கொடுத்த ஐடியா. இது பாருங்கள் எப்படி இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டெல்லாம் போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த டேபிள் ரோஸை வந்து சொருவி சொருவி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வளர்ந்து வரும்போது அப்படின்னா. நம்மளை விட நம்ம பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக தான் யோசிக்காங்க. அதனால் அதுவும் அந்த பாவாடை நாடா உண்டு பாருங்க, அது கயிறை எடுத்து 2 பக்கமும் ஓட்டை போட்டு அதையும் கட்டி அந்த பக்கம் தொங்க போட்டாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இது என்னோடய ஐடியா. கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது பார்த்தீங்களா. இதில் மேலே மட்டும்தான் நான் வந்து அந்த இது வச்சு விட்ருக்கேன். இது வளர்ந்து வரும்போது அப்படி கீழே மாற வரும். ஆனால்
ஒருவேளை அது நல்லா இருந்ததுன்னு வைங்க, இதே மாதிரி ஓட்டை போட்டு நான் வந்து கண்டிப்பா மாத்தி வச்சுருவேன். ஏன்னா, இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. வளர்ந்து வரட்டும் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்ப இந்த வீட்ல வந்து கொஞ்சம் தொட்டிகள் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, ஒரு தொட்டியில பிரண்டை நெறைய வளர்ந்துருந்து. இது அவ்வளும் தழுவு தான். அதனால இது அவ்வளத்தையுமே அப்படியே எடுத்துட்டேன். அந்த பழசு மட்டும் இருக்குது. அத அப்படியே கொஞ்சம் வச்சிருக்கேன். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நாள் துவையல் சட்னி வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு பிரண்ட துவையல் வந்து வச்சு. இல்லைன்னா காட்டுல தான் போய் வேலிகள்ல கிடக்கும் பறிச்சுட்டு வரணும். இது நம்ம வீட்லயே வந்து வளர்ந்துருக்கு பாருங்க. எப்படி சூப்பர்லாம். இப்போ அந்த புதினா வச்சிருக்கோம் பாருங்க. இது இந்த 2 குட்டி தொட்டி தான். இதில வந்து வச்சு விட்டாச்சு. அது எப்படி வளருதுன்னு அடுத்த நாள் வீடியோக்கள்ல பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. எப்படி வரும்னு தெரியல. இது வந்து நம்ம அந்த சங்குப்பூ இருக்கு பாருங்க. அதில ஒண்ணு வெள்ளையும், ஒண்ணு பர்பிள் கலரும் இருக்கு. அந்த 2மே வேறு வேறு தொட்டியில இருக்கு. அது கூடால துளசியும் நிக்குது. இந்த தொட்டியில இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வெத்தலை செடி. அப்புறம் இந்த இந்த செடிக்கு பேர் வந்து அடினியம் செடி. இது நான் ரொம்ப வீடியோல சொல்ல மறந்துட்டேன். இது வெயில் காலம் வந்து நல்லாவே சூப்பரா பூத்திருக்கும். வருஷக்கணக்கில ஆகுது. அப்படியே இருக்குது. அது ரொம்ப மண்ணு கூட தேவையில்ல. லைட்டா அப்படியே ஒரு தொட்டிக்குள்ள தூக்கி வச்சாலே அழகா வளர்ந்துட்டுருக்கும். அப்புறம் இந்த தொட்டியில பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் கீரை. அது ஒரு 2 செடி இருந்து புடுங்கி நட்டு வச்சிருக்கேன். கனகாம்பரத்த பாருங்க அழகா பூத்துட்டே இருக்குது. இது வந்து பறிக்க மனசே இல்ல. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே விட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இதுவும் இந்த அடினியம் செடி தான். 2மே ஒரே இதுதான். அதுக்கு கீழ ஒரு சின்ன தொட்டி இருக்கு பாருங்க. அதில வந்து ஓமவல்லி செடி வச்சிருக்கேன். நெறைய நின்னதுங்க. கவனிக்காம அப்படியே விட்டுட்டேன். இப்போ அது வந்து அந்த கம்பெல்லாம் உடைச்சு தூர போட்டுட்டு, நுனியில இருந்த தழுவு கொப்பு மட்டும் 2, 3 வச்சு விட்டுருக்கேன். அது சீக்கிரமா வளர்ந்துரும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் இந்த தொட்டியில பார்த்தீங்கன்னா, இது ஒரு கீரை. அது என்ன கீரைன்னே எனக்கு தெரியல. அது வந்து பருப்பு கூடால போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க குடுத்தாங்க. வச்சிருக்கேன். ஆனா நான் யூஸ் பண்ணவே இல்ல. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, தொட்டாச்சுருங்கி. இது வந்து எங்கேருந்து எடுத்துட்டு வந்தது அப்படின்னா, என் மகளோட காலேஜில நாங்க வந்து அங்க ஒரு பார்க்ல கொஞ்சம் வளர்ந்துருந்த ஒரு செடி. அதனால எனக்கு இத எடுத்துட்டு போனா வளருமா என்னன்னு தெரியல. சரி எடுத்து கொண்டுட்டு வருவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன். நல்லா வெயில் டைம்ல தான் கொண்டு வச்சிருந்தேன். ஆனாலும் பரவால்ல சூப்பரா வளர்ந்துட்டு. ஆனா அதுவும் நான் வைக்கல. என் மக தான் வந்து நட்டு வச்சது. அதனால ஒரு வேளை வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு தொட்டியில வந்து அன்னாச்சி பழ செடி. அது எதுக்கு நிக்குதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஏதோ நான் வந்து சின்ன தொட்டியில இருந்தது இப்போ பெரிய பக்கெட்ல மாத்தி வச்சிருக்கேன். அந்த முக்குல வந்து அம்மி கிடந்தது. அம்மிய எடுத்து இந்த பக்கம் வச்சாச்சு. இந்த அம்மி இருந்த இடத்துல வந்து ஒரு பழைய வாஷிங் மிஷின் இருந்தது பாருங்க. அது வந்து ஆக்கர்ல தான் போடணும். அது இருந்தாலும் எங்க கொண்டு போட? யாராவது வந்தா எடுத்து குடுத்துறலாம் அப்படின்னிட்டு மாடியிலேயே ஒரு பக்கத்துல ஒதுக்கி வச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து அம்மிய போட்டாச்சா, அந்த வாஷிங் மிஷின் வந்து இந்த பக்கம் ஒதுக்கிட்டோம். அந்த அடுப்பு இருந்து பாருங்க, அந்த சைடுல ஒதுக்கி வச்சுட்டேன். இது கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருக்கு. அப்பப்போ அப்படிதான் நம்ம மூளைக்கு ஏதாவது தோணிட்டே இருக்கும். இத அங்க மாத்து, அத இங்க மாத்துன்னு அப்படியே மாத்திக்கிட்டே தான் இருப்பேன். இதான் வீட்ல நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல அம்மிய போட்டாச்சு. இப்போ இந்த பக்கத்துல தான் 2 மீன் தொட்டி இது பக்கெட் இருந்துலயே அது வச்சிருந்தான் என் பையன். அத எடுத்து பின்னாடி வைக்கணும் கிளீன் பண்ணிட்டு. அப்புறம் நம்ம புது வாஷிங் மிஷின் இதில இருக்குதா, அதுக்கப்புறம் இதில ஒரு பெரிய பெஞ்ச் கிடக்குது பாருங்க. இந்த பெஞ்சுக்கு மேல தான் அந்த குருவி கூடு வந்து இருக்குது. அதில ஒரு உடஞ்ச ஸ்டூலு, ஒரு நல்ல ஸ்டூல் இருக்கு. ஒரு பக்கெட் இருக்கு. பக்கெட்ல அந்த நம்ம கிளிப் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கோம். இந்த பையில வந்து கொஞ்சம் பழைய நோட்டு, புக்கெல்லாம் இருக்குது. பெரிய மகளுக்குள்ளது. அது அவ வந்தா தான் கேட்டுட்டு தான் அவ வேஸ்ட்ல போடணும். அப்படி இல்லன்னா ஏதாவது முக்கியமான பொருள் இருந்தா அவட்ட சண்டை போட முடியாது. 2 நாளையில வருவா. அதுக்கப்புறம் அத ஒதுக்கணும். அப்புறம் இவ்வளோதாங்க. இந்த இடத்த எல்லாமே வந்து நீட் பண்ணி 2, 3 கம்பு இருந்து அதையும் ஒதுக்கி எடுத்து போட்டாச்சு. இந்த பக்கெட் நெறைய வேஸ்ட்டு. இந்த இருக்குது பாருங்க. அந்த உடஞ்ச தொட்டிகள் அது இதுன்னு தூத்தள்ளுனது, குப்பை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அடுப்பு வச்சிருந்தா செங்கலையும் அந்த பக்கத்துல வச்சிருக்கேன். எங்கேயாவது அடுப்பு வைக்கணும் தேவை இருந்தா, ஏதாவது ஒரு இடத்துல வச்சு நம்ம வந்து பராமரிச்சுக்கிடலாம். பிரச்சனை இல்ல. அப்பப்போ எப்படியும் எடுத்து மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் தூசி அடையாம இருக்கும். இந்த அம்மிய வந்து ஒரு 1 1/2 வருஷமா 2 ஆள்கிட்ட எடுத்து எடுத்து போட்டு கேட்டுட்ருக்கேன். அந்த முக்குல இருக்கு எடுத்து தாங்க, எடுத்து தாங்கன்னு. யாருமே எடுத்து தரல. அப்புறம் நானே இன்னைக்கு அம்மிய அப்படியே நைஸா நவுட்டி நவுட்டி இந்த இடத்துல கொண்டு போட்டுட்டேன். அதில கொஞ்சம் சாந்து, மண்ணெல்லாம் பட்டு அப்படியே காஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் தட்டி எடுத்து கிளீன் பண்ணணும். மெயினா இதில வந்து ஒரு துவையல் அரைக்கலாம். அது இல்லாம மருதாணி அரைச்சா சூப்பரா இருக்கும். மிக்ஸி ஜார்ல ஒரு மருதாணி அரைக்கிறதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருது. அதனால நல்லாவும் இருக்க மாட்டேக்கு. அதுக்காகவே அது மெயினா ஒதுக்கி எடுத்துட்டேன். இப்போ எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நைட்டு சாப்பாடுக்கு வந்து சப்பாத்திக்கு மாவெல்லாம் பெசஞ்சு, ஒரு சிம்பிளா சால்னா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வெஜ் சால்னா தான் எம்ப்டி சால்னா. காய்கறி எதுவுமே போடாம. ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ரொம்ப நாள் ஆச்சு அது செஞ்சு. அதனால இன்றைக்கி திடீர்னு ஞாபகம் வந்து சரி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு செஞ்சாச்சு. சப்பாத்தியே வந்து போட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த தொட்டிலெல்லாம் ஒதுக்கி எடுத்து வேலை செஞ்சோம் பாருங்க, பயங்கர இடுப்பு வலி. அதனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருந்து எடுத்துட்டு தான் வந்து சமையல் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் சமையல் பண்ணி முடிஞ்சதுமே உடம்பெல்லாம் கசகசன்னு வேர்க்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே இருந்தா சரி வராது. காலையிலே குளிச்சுட்டு சாரி கட்டினது இல்லையா, அதனால சாப்பாடெல்லாம் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா போய் உடம்புக்கு குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்படி ஒரு நைட்டியும் போட்டுட்டு வந்து உட்காந்தாச்சு. இப்போ தான் சொர்க்கமே நம்மக்கிட்ட இருந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நைட்டி போட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையில இருந்தே இந்த மாதிரி ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் சாரியிலே இருக்கிறது. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் அப்படியே பழகிட்டா அதான் காரணம். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி 2வது நாள் சாரி சேலஞ்ச் வந்து சூப்பராக முடிஞ்சது. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.